சரி, ஓகேமா. நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டர் 8 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷன் அப்படின்னாலே அது எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தோம், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம். அப்படி இல்லைன்னா ஏரியா கால்குலேட் பண்றதுன்னு ரெண்டு டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், போன இதுல ஃபுல்லாவே ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஃபுல்லா முடிச்சாச்சு. இங்க நம்ம ஏரியா கால்குலேட் பண்றது பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க புக்கு சம்குள்ளேயே போக போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு புக்ல ரெண்டு சம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்க போறது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பேசிக் ஃபுல் அப்ரோச் கொண்டு போயிட்டு சம்ஸ் வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வந்து பார்த்தரலாம். ஸோ நம்ம ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏரியா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், டூ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மெத்தட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 டைப்ஸ் இருக்கு. செகண்ட் மெத்தட்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 4 டைப்ஸ் இருக்கு. செகண்ட் மெத்தட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபைண்டிங் ஏரியா பை மெத்தட் 1ல பார்க்க போறோம். மெத்தட் 1 ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். மொத்தம் 4 டைப்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் மெத்தட் 1ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டயக்ராம் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வல்குள்ள நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இன்டர்வல் ஏல இருந்து பிக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா நான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வருதுன்னா அது வந்து என்னது, மெத்தட் 1ல டைப் 1 அப்ளை பண்ணுவோம். அதே ஸோ இப்போ நான் டைப் 2 எடுத்துக்கிறேன். டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கும். இங்க பாருங்க, இதான் ஆரிஜின். ஸோ ஆரிஜினுக்கு கீழே இருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா அது என்னோட டைப் 2. அதே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஏரியா ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து டைப் 3. அதே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா அதான் என்னோட டைப் 4. ஓகே, ஸோ இதுதான் 4 டைப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. ஸோ டைப் 1 என்னது நமக்கு, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஏரியா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கும், எபோ எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதே டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எனக்கு பிலோ எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கும். தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைட்ல இருக்கும். ஃபோர்த் டைப் எனக்கு ரைட் ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். சரி, இப்போ எபோ எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாருங்க. a is equal to integral of, என்னோட லிமிட் எதுல இருந்து எது வரைக்கும், ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கு. ஏல இருந்து பி வரைக்கும். இந்த லிமிட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப இங்க dx னு வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்வல் நான் சூஸ் பண்றேன்னா இங்க நான் dx போடணும். இத எப்பவுமே எபோ எக்ஸ் ஆக்சிஸ் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னாலே dx தான் வரும் நமக்கு. ஓகே, சோ இங்க என்ன வந்துரும், சோ dx போட்டோம்னா y நம்ம dx பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், சாரி இன்டகிரேட் பண்றோம். டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஏரியா இக்குவல் டு, இங்கே லிமிட் என்ன எடுத்திருக்கோம்,
எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் எடுத்திருக்கோம் a to b. அப்ப இங்க dx தான் வரும். பட் பிலோ y ஆக்சிஸ்னு இருக்கு சார். பிலோ எக்ஸ் ஆக்சிஸ், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னாலே நெகட்டிவ், y வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். அதனால என்ன வரும்? மைனஸ் ஒய் இன்டூ டிஎக்ஸ்னு வரும். ஓகே, ஸோ மைனஸை கூட நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம், இங்க கூட போடணும்னு இல்லை. ஸோ மைனஸ் integral of a to b y into dx. இங்க area is equal to integral of a to b. இங்க இன்டர்வல் பாருங்க எதுல இருக்கு? எனக்கு y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும்? dy ன்னு இருக்கும். அப்ப dy எடுத்துக்கோனா என்ன எடுக்கணும்? ஃபங்க்ஷன் xங்கற ஃபங்க்ஷன் எடுக்கணும். அடுத்து area is equal to integral of a to b. சோ இங்க எனக்கு லிமிட் வந்து y ஆக்சிஸ் மேல தான் இருக்கு. சோ அப்ப dy தான் வரும். பட் லெஃப்ட் ஆஃப் y ஆக்சிஸ்னு இருக்கு. லெஃப்ட் ஆஃப் y ஆக்சிஸ்னா x வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். அதனால என் ஃபங்க்ஷன் என்ன வரும்? மைனஸ் ஆஃப் x ன்னு வரும். சோ அப்ப இன்டெகிரல் ஆஃப் a to b x into dy. புரியுதாப்பா? புரியுது மேம். ஆமா ஆமா. சரி. Recording in progress. சரி. சோ எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரிஞ்சதா? புரியுது மேம். ஏபல் அனில்ஷா ஏபல் வாய்ஸ் ஆடிபிளா இருக்காமா? கேக்குது மேம். ஓகேமா, புரியுதாப்பா? புரியுது மேம். ஓகே சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் क्वेश्चन கொடுத்தறேன். நான் இனிஷியலா புக்ல உள்ள சம் போகலப்பா. சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நானே சில क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருக்கேன். அத பார்த்துட்டு அப்புறமா நம்ம புக்ல இருக்கிறது பார்த்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் find the area of the region bounded by 3x minus 2y plus 6 equal to 0, x equal to minus 3, x equal to 1 and x axis. இதான் என்னோட கொஸ்டின். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? find the area of the region bounded by 3x minus 2y plus x equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது எதுக்கான ஈக்குவேஷன் பா? ஃபர்ஸ்ட் இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்? நிறைய ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், குவாட்ரிக் ஈக்குவேஷன். Linear equation in two variables. லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். அப்ப லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்னா ஆக்சுவலா அது எதுக்கான ஈக்குவேஷனா இருக்கும்? லைன்கான ஈக்குவேஷன். சோ உங்களுக்கு டிகிரி வந்து 1 இருக்கு. டிகிரினாலே நமக்கு தெரியும் ஹையஸ்ட் பவர். சோ ஹையஸ்ட் பவர் எனக்கு 1 இருக்கு. எத்தனை வேரியபிள் இருந்தாலும் சரி ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து என்னது? எனக்கு லைன்கான ஈக்குவேஷன். சோ 2 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னது? எனக்கு ஒரு பிளேன்ல தான் கொடுத்திருக்காங்க. அதே 3 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா 3 டைமென்ஷன்ல எடுத்திருக்காங்கன்னு நமக்கு மேக்ஸிமம் 2 வேரியபிள்ஸ் வச்சு தான் क्वेश्चंस கொடுப்பாங்க. அடுத்து x equal to minus 3. x equal to minus 3 னா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு லைனுக்கான ஈக்குவேஷன் தான். x equal to 1 அதுவும் ஒரு லைனுக்கான ஈக்குவேஷன் தான். அண்ட் x ஆக்சிஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் டிரா பண்ணோம். டயக்ராம் டிரா பண்ணனும்னா இந்த லைன் வந்து நான் டிரா பண்ணனும்னா லைனுக்கு மேக்ஸிமம் எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும்.
2 பாயிண்ட்ஸ் இருந்தா தான் எனக்கு லைன் டிரா பண்ண முடியும். சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சோ x ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x minus 2y plus 6 equal to 0. நான் ப்ளூல எழுதுறது தெரியுதாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் xy வேல்யூஸ் எடுத்துக்கலாம். just 2 values எடுத்தாலே sufficient. ஓகே. just ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. சோ சிம்பிள் லைன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் x க்கு 0 ன்னு கொடுத்து y வேல்யூ கண்டுபிடிங்க. அடுத்து y க்கு 0 கொடுத்து x வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க சஃபிஷியன்ட். என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் x க்கு 0 கொடுத்து y வேல்யூ எடுக்க போறோம். அடுத்து y க்கு 0 கொடுத்து x வேல்யூ எடுக்க போறோம். சோ அப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் x க்கு 0 ன்னு கொடுத்துட்டேன். இந்த ஈக்குவேஷன்ல x க்கு 0 ன்னு கொடுங்க. 3 × 0 0 minus 2y plus 6 equal to 0 ன்னு இருக்கும். minus 2y அந்த பக்கம் போச்சுனா plus 2y 2y equal to 6 ன்னு இருக்கும். அப்ப y equal to என்ன வந்துரும்? 3 ன்னு வந்துரும். அடுத்து y equal to 0 ன்னு கொடுங்க. 1 செகண்ட் பா. என்னங்க? ஓகே. ஓகே ஓகே. ஓகே. சோ இப்போ y க்கு 0 ன்னு கொடுக்க போறேன். y க்கு 0 கொடுத்தா 2 × 0 0. அப்ப 3x equal to plus 6 அந்த பக்கம் போச்சுனா minus 6. அப்ப x equal to minus 2 கிடைச்சிடும். அப்ப வேல்யூ கிடைச்சாச்சு. இனி சிம்பிளா நம்ம டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். ஓகே. சோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். x க்கு 0 y ல 3. சோ அப்ப 0, 0 இது 1 2 3 இந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்கும். ஓகே. அடுத்து x ல 0 சாரி y ல 0 x ல -2. அப்ப இங்க ஒரு -1 -2 னா இந்த இடத்துல வரும். இப்போ இத கனெக்ட் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு எதை பத்தி சொல்லியிருக்காங்க? x equal to -3 கொடுத்துருக்காங்க. x equal to -3 னா என்னப்பா வரும்? சோ y ஆக்சுவலா x equal to -3 னா சோ y யோட வேல்யூ அந்த இடத்துல 0 ன்னு இருக்கும். அப்ப எங்க வந்துரும்? சோ இந்த இடத்துல -3 ன்னு எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ. இங்க இருந்து டிரா பண்ணும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? x equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. x equal to 1 னா இந்த இடத்துல வரும். சோ இப்போ இதுக்கான லைன் டிரா பண்ணிக்கலாம். சோ டயகிராம்ஸ் டிரா பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன சொல்லிருக்காங்க? இந்த லைன் x equal to -3, x equal to 1 and x axis இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரீஜியனுக்கான ஏரியா. அப்ப எது வரும்? இங்க இருக்க x axis, இந்த லைன், இந்த இது கனெக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்னா இந்த பாயிண்ட், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரீஜியன். அண்ட் தென் இந்த இடத்துல வரும் இந்த பாயிண்ட்ஸ் வரும். அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வரும், இந்த பாயிண்ட் வரும். ஓகே. சோ இவ்வளவுதான். சோ இதுக்கான ஏரியா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. புரியுதா? சோ என்னது? இந்த இது x ஆக்சிஸ் கூட இந்த லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ரீஜியன். அப்ப இதானே எனக்கு x ஆக்சிஸ், இதான் x ஆக்சிஸ், இது என்னோட y ஆக்சிஸ். இப்ப x ஆக்சிஸ் இங்க இருக்கு. நான் மார்க் பண்ணிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்க. சோ அதெல்லாம் எங்கெங்க x ஆக்சிஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அது கூட இருக்கக்கூடிய ரீஜியன் தான் நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த லைன்ல என்னென்னு எழுதிக்கலாம். 3x minus 2y plus 6 equal to 0. இது x equal to 1, இது x equal to -3. இதுக்கான இது. So இந்த பாயிண்ட் அப்ப என்ன வந்துரும்? எனக்கு -3. This point will be -2. அப்புறம் இது 0, 0 and then இந்த பாயிண்ட் வந்து 1 ன்னு இருக்கு. So இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இத ஏரியா 1 ன்னு எடுத்துக்கலாம். இத ஏரியா 2 ன்னு எடுத்துக்கலாம். இத ஏரியா 3 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல 3 ஏரியாஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஏரியா ஈக்குவல் டு a1 plus a2 plus a3 ன்னு வந்துரும். ஓகே. சோ அப்ப என்ன எடுத்துக்கிறோம்? இப்ப ஏரியா எழுதிக்கலாம். சோ ஏரியா is equal to a1
plus A2. இது பாருங்க, இந்த A2 சரி A3 சரி எனக்கு எப்படிதான் இருக்கு, above x axis தான் இருக்கு. அப்ப அத ஃபுல்லாவே நம்ம இந்த இன்டர்வல்ல இருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரே ஏரியாவா கூட எடுக்கலாம், இல்ல தனித்தனியா எடுத்து ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. சேர்த்து எடுக்கிறதுனால எடுக்கலாம். அப்ப ஏரியா ஈக்குவல் டு A1 plus A2ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப இத நம்ம இதை எடுக்க வேணாம், செப்பரேட்டா இங்க A2ன்னு எடுக்க வேணாம், மொத்தமாவே இந்த என்டையர் ஏரியாவும் சேர்த்து A2ன்னு எடுத்துக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு A1 plus A2ன்னு எடுத்தாச்சு. சோ இப்ப A1 எழுதணும். A1 இந்த ரீஜன் தானே A1, பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா எந்த டைப் வரும், டைப் 2 வரும். கரெக்டா, டைப் 2 வரும். இன்டெகிரலா லிமிட் எடுக்கணும். லிமிட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு, -3ல இருந்து -2 வரைக்கும் இருக்கு. -3 to -2, -3 to -2. சோ அதுக்கப்புறம் இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கான லிமிட் தான். சோ அதனால நம்ம dxன்னு எழுதணும். என்னோட ஃபங்க்ஷன் என்ன வந்துரும், yன்னு வந்துரும். பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னால மைனஸ் போட்டுக்கிறோம். பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் -2 to 1 வந்துரும் ஏரியா 2. அப்ப என்ன வந்துரும், -2 to 1. சோ இதுவும் எக்ஸ்ல தான் வருது dx, பட் above எக்ஸ் ஆக்சிஸ்னால பாசிட்டிவ் வரும். என்னோட ஃபங்க்ஷன் y. இது புரியுதாப்பா? புரியுது மேம். ஓகே. சோ இப்போ இந்த y யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இப்போ நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னது, 3x minus 2y plus 6 equal to 0. இப்போ எனக்கு இந்த இடத்துல இது எல்லாத்துலயுமே எனக்கு இன்வால்வ் ஆயிருக்கக்கூடியது ஒரே ஒரு லைன் தான், எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல மட்டும்தான் எனக்கு ஒய்யே வருது. அதுல இருந்து தான் என்னோட ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கணும். வேற எதுலயுமே எனக்கு என்ன பார்க்கல, வேற ஒய் இன்வால்வ் ஆகல. இது 1ல மட்டும் தான் ஒய் இருக்கு. சோ அதுல இருந்து மட்டும் தான் நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல இருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கலாமா, -2y அந்த பக்கம் போச்சுன்னா +2y equal to 3x plus 6 வரும். அப்போ y equal to 3x plus 6 divided by 2 வந்துரும். So அப்ப which is equal to minus of integral -2 to -3 to -2, 3x plus 6 divided by 2 into dx plus integral of -2 to 1, 3x plus 6 divided by 2 into dx வந்துரும். சோ இத சிம்பிளிஃபை பண்ணி கூட எழுதிக்கலாம் வேணா, -3 to -2, இத 2 ஆல டிவைட் பண்ணா 3/2x, 6/2 னா 3, அப்படியே வச்சு பண்ணாலும் தப்பு இல்ல. பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் -2 to 1, 3/2x plus 6/2 கேன்சல் பண்ணா 3 into dx. இனி நம்ம நார்மல் இன்டெகிரேஷன் தான். சோ மைனஸ் ஆஃப் இன்டெகிரல் -3 to -2, 3/2 into x இன்டெகிரேட் பண்ணா x²/2 plus 3 இன்டெகிரேட் பண்ணா 3x. சாரி, திருப்பி நான் இந்த இடத்துல இன்டெகிரேஷன் போட்டேன் பாருங்க. So minus of limit will be -3 to -2 plus அதே போல இங்க இன்டெகிரேட் பண்ணா 3/2 into x²/2 plus 3 into x ஓட வேல்யூ என்னது, 3x ன்னு வரும். So limit will be -2 to 1. So limit இனி அப்ளை பண்ணிக்க வேண்டாம், upper limit minus lower limit. So which is equal to, first upper limit apply பண்ணுவோம், minus of 3/2 into -2 the whole square divided by 2 plus 3 into -2. இனி lower limit apply பண்ணுவோம், 3 by plus, so lower limit apply பண்றோம், minus போடும், minus 3/2 into -3 the whole square divided by 2, minus 3 into -3. So அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் upper limit. So 3/2 into upper limit இங்க எனக்கு 1 இருக்கு, 1 square 1 தான், 1/2 plus 3 into 1 3 தான். இனி lower limit அப்ளை பண்ணுவோம், minus 3/2 into -2 the whole square divided by 2, minus 3 into -2. இதை simplify பண்ணிக்கலாம், -2 the whole square னா 4, இங்க 2 into 2 4, 4 cancel ஆயிடும், எனக்கு என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஓகே, -3 into -2 -6, திருப்பி -3 the whole square னா 9, 9 into 3 27 divided by 2 into 2 4, minus into minus plus 9,
1 second. அடுத்து இங்க லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் 3/4 பிளஸ் 3 மைனஸ் 2 the whole square னா 4. எனக்கு 2 into 2 4 4 4 கேன்சல் ஆச்சுன்னா 3 தான் இருக்கும். மைனஸ் 3 into மைனஸ் 2 னா பிளஸ் 6 வந்துடும். இந்த மைனஸ் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் 3 வேணா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 9 plus 3 12 12 minus 6 னா 6 தான் வரும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus 6 plus 27/4 plus 3/4 plus 3 minus 3 cancel ஆச்சுன்னா plus 6 plus 6 minus 6 cancel ஆயிடுது. 27 plus 3 30 divided by 4. இதை cancel பண்ணோம்னா 7 4s are 28 remaining 2 so point வச்சிட்டோம்னா 5 4s are 20. ஏரியா கேட்டிருக்கனால மறக்காம ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம். இதான் நம்மளோட ஆன்சர். புரியுதாமா? புரியுது மேம். ஓகேப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இது மெத்தட் உங்களுக்கு நோட் பண்ணணுமா இல்ல டைரக்டா क्वेश्चन நோட் பண்ணிக்கிறீங்களா? இது நோட் பண்ணனும்னா இத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணா நோட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. அடுத்து கீழே நான் ஸ்க்ரோல் பண்றேன். ஆமாம்மா, நான் கடைசி
இந்த பேஜ் நோட் பண்ணியாச்சாப்பா? அடுத்து இது பண்ணலாமா? நோட் பண்ணிட்டேன். ஓகேம்மா, நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சாப்பா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் bounded by 2x minus y plus 1 equal to 0, y equal to minus 1, y equal to 3 and y axis னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
சோ क्वेश्चनல பாருங்க. சோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். சோ அப்ப இது என்னது? ஒரு லைன்கான ஈக்குவேஷன். அடுத்து y equal to -1, y equal to 3 and y axis இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏரியா கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல x மட்டும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து parallel to y axis. டயகிராம் எப்படி டிரா பண்ணோம்? சோ ஒரு ஈக்குவேஷன்ல லீனியர் ஈக்குவேஷனா இருக்கு. அதுல x மட்டும் இன்வால்வ் ஆயிருக்குன்னா அந்த லைன் parallel to y axis. அதான் போன சம்ல பார்த்தோம். இங்க எனக்கு y மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. y மட்டும் இன்வால்வ் ஆயிருக்குன்னா parallel to x axis. analytical geometry concept தான். ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க 11thலயே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸ்ட்ரைட் லைன்ஸ் இது எல்லாத்துலயுமே இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. சோ அப்ப இங்க y மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. லைன் இஸ் parallel to x axis. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x y க்கு வேல்யூ நம்ம டிரா பண்ணி நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ வேல்யூ எடுக்கலாம். x y ஃபர்ஸ்ட் x க்கு 0 ன்னு கொடுக்கிறேன். y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணேன். 2 into 0 0 minus y அந்த பக்கம் போச்சுனா plus y. இப்போ y equal to 1 ன்னு கிடைச்சிடும். அதே போல இப்ப y க்கு 0 கொடுங்க. y க்கு 0 கொடுத்தோம்னா என்ன ஆயிடும்? 2x equal to -1 வரும். அப்ப x equal to -1/2 வரும். y க்கு 0 கொடுக்கறப்ப சோ -1/2 ன்னு எழுதினாலும் சரி, இல்ல 0.5 ன்னு எழுதிட்டீங்கனாலும் ஓகே தான். சோ என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் x equal to 0 ன்னு போட்டு y வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதான் ஈக்குவேஷன். 2x minus y plus 1 equal to 0. இதுல ஃபர்ஸ்ட் x க்கு 0 ன்னு போட்டு y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து y க்கு 0 ன்னு போட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். x ஓட வேல்யூ -1/2 ன்னு கிடைக்குது. சோ -0.5. இனி டயகிராம் டிரா பண்ண வேண்டியதுதான். ஓகே, சோ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0, 1 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். 0, -0.5. சோ இந்த இடத்துல வருது. அப்ப இத கனெக்ட் பண்ணா டயகிராம். ஓகே, சோ அதே போல அடுத்து என்னது? y equal to -1. y மட்டும் இன்வால்வ் ஆயிட்டா parallel to x axis னு பார்த்தோம். இப்போ மைனஸ்னா இந்த இடத்துல வரும். அப்ப எங்க வரும்? இங்க தான் டயகிராம் வரும். equal to -1. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? y equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பாயிண்ட் எங்க வரும்? இது 1 அடுத்து 2 3 இந்த இடத்துல வருது. அப்ப டயகிராம் இங்க டிரா பண்ணனும். சோ இப்போ டயகிராம் டிரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைன் எங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம். சோ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா y equal to 3ங்கிறதுக்கான லைன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா y equal to -1க்கான லைன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2x -y plus 1 equal to 0க்கான இது எல்லாமே டிரா பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன மார்க் பண்ணிக்கலாமா? சோ இந்த பாயிண்ட் என்ன வரும் எனக்கு? y equal to -1, இது y equal to 1, so இது y equal to 3. so அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. so இப்போ எங்க நான் ஏரியா கண்டுபிடிக்கணும்ங்கறத நோட் பண்ணிக்கலாம். so இதானே y axis குள்ள தானே கேட்டிருக்காங்க. y axisக்கும் அந்த லைன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரீஜன். அப்ப இதெல்லாம் வந்துரும். இதெல்லாம் தான் என்னோட ஏரியா கால்குலேட் பண்ண வேண்டியது. சோ அப்ப இதை ஏரியா 1 ன்னு எடுத்துக்கலாம், இதை ஏரியா 2 ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப என்னோட ஏரியா ஈக்குவல் டு a1 plus a2. சோ ஏரியா ஈக்குவல் டு a1 plus a2. சோ அப்ப என்ன கிடைச்சிரும் எனக்கு? சோ ஃபர்ஸ்ட் which is equal to integration of ஃபர்ஸ்ட் ஏரியா எங்க இருக்கு? இங்க இருக்கு. எப்பவுமே இப்போ y பொறுத்து எடுக்கிறீங்கன்னா இது எப்படி இருக்கு? எனக்கு ரைட் ஆஃப் y ஆக்சிஸ், லெஃப்ட் ஆஃப் y ஆக்சிஸ்னு இருக்கு. எப்பவுமே நம்ம சின்ன வேல்யூல இருந்து தான் பெரிய வேல்யூக்கு போகணும். அப்ப y பொறுத்து எடுக்கிறப்ப டவுன்ல இருந்து அப்புக்கு போகணும். அதே x ஆக்சிஸ் பொறுத்து எடுக்கிறீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகணும். சோ அப்ப எனக்கு இங்க டவுன்ல இருந்து போய்க்கிறேன். அப்ப என்னோட இன்டர்வல் என்ன வரும்?
-1 to 1 ன்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வல் will be -1 to 1. ஸோ இங்க இன்டர்வல் வந்து எனக்கு ஒய்க்கு எடுத்திருக்கோம். அப்ப என்ன வந்துடும்? dy ன்னு வந்துடும். இங்க dy வருதுன்னா இங்க x ன்னு எடுக்கணும். அப்ப டவுன்வர்ட்ஸ்ல இருக்கறனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் 1 to என்ன இருக்கு? 3 ன்னு இருக்கு. 1 to 3 x into dy. இப்ப x வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு தான் எனக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னது? 2x minus y plus 1 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிச்சுக்கலாம். பட் 2x equal to minus y அந்த பக்கம் போச்சுன்னா plus y minus 1. அப்ப x equal to என்ன வந்துரும்? 1 by 2 into y minus 1 ன்னு வந்துரும். ஸோ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? which is equal to minus integral of 1 by 2 into y minus 1 into dy plus integral of 1 to 3 1 by 2 into y minus 1 into 3y. So 1 by 2 constant அதை வெளியே எடுத்துடலாம். y integrate பண்ணோம்னா y square by 2 minus 1 integrate பண்ணோம்னா minus 1 minus 1 to 1 plus 1 by 2 வெளியே எடுத்துடலாம். அப்ப limit will be, so இதை integrate பண்ணோம்னா y square by 2 minus y, limit will be 1 to 3. So limit apply பண்ணிக்கலாம். minus 1 by 2 into 1 square பண்ணோம்னா 1 தான். 1 by 2 minus 1 lower limit apply பண்ணுவோம். minus 1 தான் whole square னால plus 1 தான். minus of minus 1 ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம லோயர் லிமிட் அப்ளை பண்றோம். இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்றப்ப இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். திருப்பி நம்ம நெகட்டிவ் லிமிட் அப்ளை பண்றப்ப minus 1 ன்னு வரும். ஸோ இந்த plus 1 by 2 minus 1 by 2 கேன்சல். plus 1 by 2 into லிமிட் அப்ளை பண்ணுவோம். 3 square 9 divided by 2 minus 3 லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். minus 1 by 2 minus into minus plus ஆயிடும். plus 1 ன்னு வந்துரும். ஓகே, சோ ஏன்னா நான் லோயர் லிமிட் அப்ளை பண்றப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அந்த மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கேன். சோ இப்போ சால்வ் பண்ணுவோம். which is equal to minus 1 by 2 into minus 1 into minus 1 minus 1 plus minus 1 na minus 2 plus 1 by 2 into minus 3 plus 1 na minus 2 9 minus 1 na denominator same ஆ இருக்கு. அப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 9 minus 1 na 8. அப்ப 8 by 2 ன்னு வரும். which is equal to minus 1 into minus 1 plus 1 ஆயிடும். 1 plus 1 by 2 into இதை கேன்சல் பண்ணா 4 4 minus 2 2 ன்னு கிடைக்கும். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 1. அப்ப 1 plus 1 2 square units தான் ஆன்சர். புரியுதாப்பா? புரியுது மேம். நோட் பண்ணிக்கோங்க.
புரியுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிச்சறேன், அடுத்து தரேன். என்னதுமா? கர்வ் எதை பொறுத்து சொல்லிருக்காங்க? ஒய் ஆக்சிஸ்க்கு தானே சொல்லிருக்காங்க. அப்போ ஒய் ஆக்சிஸ் தானே நம்ம பார்க்கணும். அடுத்த கொஸ்டின். Find the area of the region bounded by the curve 2 plus x minus x square plus y equal to 0. X-axis x equal to minus 3 and x equal to 3. The question. சரி, போன ரெண்டு சம்ல நமக்கு லைன் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இங்க வந்து பாருங்க, எனக்கு டிகிரி 2 இருக்கு. சோ டிகிரி எனக்கு மோர் தென் 1 இருக்குனாலே வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒண்ணு பாரபோலாவா இருக்கலாம், இல்ல எலிப்ஸா இருக்கலாம், இல்ல ஹைப்பர்போலாக்கான ஈக்குவேஷனா இருக்கலாம். பட் இங்க என்ன இருக்கு, எனக்கு எதுன்னு தெரியாது. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எலிப்ஸா, பாரபோலாவா, ஹைப்பர்போலாவா, சர்க்கிளா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஒய் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னோட டிகிரி மட்டும் 2 இருக்கு. எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கு, ரெண்டு வேரியபிள்ல எக்ஸுக்கு இல்ல ஒய்க்கு ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் டிகிரி 2 இருக்கு, ரிமைனிங் எல்லாம் டிகிரி 1 இருக்கு அப்படின்னா அது பாரபோலா. இங்கே எக்ஸோட டிகிரி மட்டும் தான் 2 இருக்கு, மீதம் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் அது பாருங்க டிகிரி 1 இருக்கு. அப்ப வந்து இது என்னது? பாரபோலாக்கான ஈக்குவேஷன். ஓகே, சோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ போன இதுல அது லைனுக்கான ஈக்குவேஷன்ன்றனால ஈஸியா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடும். எப்படி கண்டுபிடிச்சோம்? எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்து ஒரு பாயிண்ட்டும், ஒய்க்கு 0ன்னு கொடுத்து இன்னொரு பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிடும். பட் இங்க நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பாரபோலா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கட் ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னாலே கண்டிப்பா ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும். சோ கொடுத்திருக்கிறதுல என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல அது கட் பண்ணணும். ஏன்னா இங்க எக்ஸ் ஆக்சிஸ பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகே, அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம எங்க கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸ் மேல ஒரு பாயிண்ட் வருதுனால கண்டிப்பா ஒய் வேல்யூ 0வா இருக்கும். அததான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நம்ம என்னது கொடுத்திருக்கிறது? என்னது? 2 plus x minus x square plus y equal to 0. It cuts x-axis at y equal to 0ங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுவோம். அப்ப இதுல y equal to 0ன்னு போட்டா என்ன வரும்? 2 plus x minus x square equal to 0ன்னு வந்துரும். சோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி 2 இருக்குது, பாசிட்டிவா வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ x square minus x minus 2 equal to 0ன்னு வந்துரும். இப்போ இது பாருங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. சோ இதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. 1 இருக்குங்கிறப்ப இந்த கான்ஸ்டன்ட்டா செக் பண்ணும். ஏதோ ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா -2 வரும், ஆட் பண்ணா -1 வரும். என்ன வேல்யூஸ் பா எடுக்கலாம்? சோ 1 into 1. 1 into 2 2. சோ ஆனா இங்க மைனஸ் வரணும். அப்ப ஏதோ ஒண்ணுல மைனஸ் போடும். 1 into -2 -2 1 plus -2 -1 ன்னு வரும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? சோ x plus 1 into x minus 2 equal to 0. இப்போ x க்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிரும்? x plus 1 இந்த பக்கம் போச்சுன்னா -1 ன்னு வந்துரும், -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 கிடைச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டயகிராம் டிரா பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்க 11th கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அதாவது பாராபோலா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஓப்பன் ரைட்வர்ட்ஸ், ஓப்பன் லெஃப்ட்வர்ட்ஸ், ஓப்பன் அப்வர்ட்ஸ், ஓப்பன் டவுன்வர்ட்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இங்க வந்து எனக்கு ஓப்பன் அப்வர்ட்ஸ் வருமா, ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் வருமான்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்பவுமே கர்வ்க்குள்ள என்ன ஆக்சிஸ் வருதுன்னு பார்க்கணும். கர்வ்க்குள்ள என்ன ஆக்சிஸ் வருதோ அதோட டிகிரி 1 இருக்கும். இங்க எதோட டிகிரி 1 இருக்கு? எக்ஸுக்கு டிகிரி 1 வருதா, ஒய்க்கு டிகிரி 1 வருதா? ஒய்க்கு தான் டிகிரி 1 வருது. அப்ப கர்வ்க்குள்ள வரக்கூடிய ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா இருக்கும். அப்ப ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2ன்னு வருது. ஒய்யோட வேல்யூ இங்க பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஓப்பன் அப்வர்ட்ஸ்னு வரும். கர்வ் வந்து என்ன வரும்? ஓப்பன் அப்வர்ட்ஸ்னு வரும். ஏன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் ரைட்வர்ட்ஸ்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு படிச்சிருப்பீங்க. ஓப்பன் லெஃப்ட்வர்ட்ஸ்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axன்னு படிச்சிருப்பீங்க. அப்வர்ட்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. டவுன்வர்ட்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இதெல்லாம் என்னது? வேர்டெக்ஸ் வந்து 0,0வா இருக்கக்கூடியது. இதெல்லாம் என்னது? வேர்டெக்ஸ் 0,0வா இருக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நமக்கு கொடுத்திருக்கிறது வேர்டெக்ஸ் 0,0வா இல்ல. அதனாலதான் அது ஒரு ஈக்குவேஷனா வந்திருக்கு. சோ இப்ப டயக்ராம் மார்க் பண்ணிக்கலாம். சோ எனக்கு பாராபோலா எங்கெங்க கட் ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸ்ல -1 2ங்கிற பாயிண்ட்ஸ்ல கட் ஆகுது. -1னா எங்க வரும்? இங்க வரும். சோ 1 2 இந்த இடத்துல வரும். அப்ப கர்வ் நம்ம டிரா பண்ணோம்னா இப்படிதான் கர்வ் வரும். ஓகேவா? ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ல தான் கட் ஆகுது. அதே இந்த ஃபார்மட்ல இருந்ததுன்னா வேர்டெக்ஸ் வழியா பாஸ் ஆயிருக்கு. சரியா? சோ வேர்டெக்ஸ்னா 0,0 வழியா பாஸ் ஆயிருக்கு. இந்த ஃபார்மட்டுக்கு வேர்டெக்ஸ் 0,0வா இருந்தா இங்க 0,0 இல்ல 2 வேர்டெக்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால டயக்ராம் நம்ம இப்படி டிரா பண்ணிருக்கோம். சரி, இப்போ நமக்கு அடுத்து என்னென்ன கர்வ் கொடுத்திருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸும் எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு +3. எக்ஸ் ஈக்குவல் டு -3னா எங்க வரும்? இங்க வரும். ஸோ ஆக்சுவலா இதுக்கு எக்ஸாக்டா மீட் பண்ணணும். ஸோ அதே போல அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் டிரா பண்ணோம்னா எங்க வந்துடும்? இப்படி வரும் டயக்ராம். ஓகே, ஸோ இது கரெக்டா டிரா பண்ணிருக்கணும். இந்த இடத்துல இப்படி வந்துருக்கு. ஓகே, இப்போ இதோட என்னப்பா? ஆமா, நமக்கு இது இந்த 2 பாயிண்ட் வழியா தானே கர்வ் பாஸ் ஆகுது. அப்புறம் எப்படி 0 வழியா போகும்? 0,0 வழியா பாஸ் ஆகுதுன்னா கர்வ் வந்து வேற எந்த பாயிண்ட்லயுமே கட் ஆயிருக்காது. டயக்ராம் எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். வெர்டெக்ஸ் 0,0னா டயக்ராம் எப்படி இப்படி இருக்கும். எக்ஸ்ல வேற எந்த பாயிண்ட்லயுமே எனக்கு மீட் ஆயிருக்காது. பட் எனக்கு 2 பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகுது. சோ அதனாலதான் டயக்ராம் வந்து நீங்க டிரா பண்ணீங்கன்னா இது இப்படிதான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ இதுல நமக்கு எது எது கர்வ் சொல்லிருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸும் இந்த கர்வ் இங்கதான் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸும் கர்வ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். டயக்ராம் வந்து எது எது ஒரு ஏரியா ஆஃப் த ரீஜன் இது வரும். அதுக்கப்புறம் இந்த ரீஜியன் வரும். அதுக்கப்புறம் எந்த ரீஜியன் வரும்? இந்த ரீஜியன். ஓகேவா? சோ இப்போ எது வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இது எக்ஸ் ஈக்குவல் டு -3க்கான இது. அப்ப இந்த பாயிண்ட் வந்து -3. தென் இந்த பாயிண்ட் என்ன கிடைச்சிச்சு? -1. சோ இது வந்து 2 2. தென் இது எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கான. சோ அப்ப இந்த பாயிண்ட் will be 3. ஓகே, சோ அதே போல இந்த கர்வ்க்கான ஈக்குவேஷன் எழுதணும்னா கர்வ்க்கான ஈக்குவேஷன் என்னது? 2 + x - x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0க்கான கர்வ் தான் இது. ஓகே, அதை நம்ம நோட் பண்ணோம். இப்போ எனக்கு ஏரியா எது எது வரும்? ஸோ இது வந்து எனக்கு ஏரியா 1 இருக்கும், இது ஏரியா 2 இருக்கும், இது ஏரியா 3 இருக்கும். இப்ப பாருங்க, இந்த சைடு இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கு? எனக்கு லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னு இருக்கா? இது இல்ல, சாரிமா, எப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, இது பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு.
இது அகைன் எப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னு வருது. சோ அப்ப என்னோட ஏரியா எப்படி எழுதலாம்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 plus A2 plus A3. ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா. எபோவா பிலோவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இருக்கா ஒய் ஆக்சிஸை பொறுத்து இருக்காங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கா ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கான்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு அப்படின்னா எபோ பிலோ மட்டும்தான் செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒய்க்கு வருது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, சோ அப்ப இங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் மேல வந்தது. அப்ப இன்டெகிரல் ஆஃப் A1 பாருங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? -3 to -1 இருக்கு. அப்ப -3 to -1. சோ எக்ஸ்க்கு இருக்கு. அப்ப இங்க dx னு வந்துரும். சோ இங்க எபோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸ் y into dx னு வந்துரும். அடுத்து பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் என்ன இருக்கு எனக்கு? -1 to 2 பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. அப்ப மைனஸ் வந்துரும். minus y into dx plus integral of என்ன இருக்கு எனக்கு 2 to 3 y into dx. so y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இங்க ஈக்குவேஷன் என்னதுப்பா? 2 plus x minus x square plus y equal to 0 தானே? so இதுல இருந்து y வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. minus x square அந்த பக்கம் போனா plus x square minus x minus 2 வந்து இதான் நம்மளுடைய y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. So, அப்ப என்ன வந்துரும்? Integral of -3 to -1 y ஓட வேல்யூ x square minus x minus 2 into dx plus integral of -1 to 2 minus of இல்ல இந்த மைனஸ் கூட நம்ம வெளியே எடுத்துடலாம். So, அப்ப என்ன வந்துரும்? minus of y ஓட வேல்யூ x square minus x minus 2 into dx plus integral of 2 to 3 x square minus x minus 2 into dx. இது வரைக்கும் புரியுதாப்பா? புரியுது மேம். ஓகேமா ஏபல்? புரியுது மேம். ஓகேப்பா. சோ இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன வந்துரும்? -3 to -1 எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை x cube by 3 minus x square by 2 minus 2x just integrate பண்ணிட்டு limit -3 to -1 minus of x cube by 3 minus x square by 2 minus 2x limit will be -3 to -1 plus 3 என்ன வந்துரும்? x cube by 3 minus x square by 2 minus 2x limit will be -3 to -1. So limit apply பண்ணிக்கலாம். -1 apply பண்ணும். -1 the whole cube na -1/3 தான். -1 the whole square na +1 அப்ப -1/2. -2 into -1 ங்கறப்ப +2 கிடைக்கும். இப்ப lower limit apply பண்ணுவோம். So lower limit minus of lower limit. So -3 the whole cube na -27 divided by 3 minus -3 square na +9 தான் 9/2. -2 into -3 ங்கறப்ப +6 ன்னு கிடைக்கும். தென் இங்க மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். சோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா இந்த மைனஸ் அப்பர் லிமிட்க்கும் பொருந்தும் லோயர் லிமிட்க்கும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்க்கு அப்ளை பண்ணுங்க. -1 the whole cube னா என்ன கிடைச்சிரும்? ஐயோ சாரி நான் லிமிட் மாத்தி அப்ளை பண்ணிட்டேன். -1 to 2 வரும். இங்க என்னது இருக்கு? 2 to 3. ஓகே. So upper limit 2 cube na 8/3 minus 4/2 minus 4. இப்போ lower limit apply பண்ணுவோம். So இந்த minus lower limit க்கு பொருந்தும்னு சொன்னேன். அப்ப minus into minus plus ஆயிடும். Plus என்ன இருக்கு? -1 இருக்கு. -1 the whole cube na -1/3. அடுத்து என்ன இருக்கு? -1 square by 2 na 1/2 -2 into -1 ங்கறப்ப +1 ஆ மாறிடும். -2 into -1 plus 2. அடுத்து இதை அப்ளை பண்ணோம்னா 3 cube 27 divided by 3 minus 9/2 minus 6. Then திருப்பி lower limit அப்ளை பண்ணுவோம்.
So 2 cube 8 by 3, 2 square 4 by 2 minus 2 into 2 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே நான் எதுவுமே ஆல்டர் பண்ணாம பிளஸ் மைனஸ்ல உள்ள மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்றதை கேன்சல் பண்ணிப்பேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 9 மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 9/2 minus 6 minus உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus 8/3 minus into minus plus ஆயிடும். 4 கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ plus 2 அடுத்து plus 4 minus 1/3 minus 1/2 plus 2 plus 27/3 minus 9/2 சரி இதை கேன்சல் பண்ணோம்னா 27/3 கேன்சல் பண்ணோம்னா 9 வந்துடும். minus 6 minus 8/3 ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 plus 2 plus 4. இப்போ எதாவது கேன்சல் பண்ண ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ்ல இது பண்ணிக்கலாம். என்ன வருது இங்க பாருங்க 4 plus 2 6 6 minus 6 கேன்சல் ஆயிடுமா? இது கேன்சல் ஆயிடும். பிளஸ் 9/2 மைனஸ் 9/2 கேன்சல் ஆயிடும். வேற எது கேன்சல் ஆகும் எனக்கு? வேற எந்த டேர்ம்ஸ் இங்கே -6 இதை கேன்சல் பண்ணா +6 இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வேற எதுவும் கேன்சல் ஆகாது. இப்போ ஹோல் நம்பர்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். 9 + 2 11 11 + 2 13 வருது. -1/3 -9/3 -18/3 -18/3 வருது. இதை ஆட் பண்ணோம்னா by 2 வருதுன்னா 1 -2 -2/2 வருது. இங்க ஒரு +9 மிஸ் பண்ணிட்டேன். அப்போ 22 வரும். இதை கேன்சல் பண்ணா 6 இதை கேன்சல் பண்ணா 1. இப்போ -6 -1 -7 22 -7ங்கிறப்ப எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 15 கிடைக்கும். அப்போ 15 ஸ்கொயர் ஓகேவா? இங்க பொறுத்த வரைக்கும் டயக்ராம் இதெல்லாம் கூட கரெக்டா நீங்க போட்டுருவீங்க. இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்றது மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். அது மைனஸ் பிளஸ் சைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் சம்மே தப்பாயிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே புரியுதாம்மா? புரியுது மேம். ஓகே நோட் பண்ணிக்கோங்க.
இந்த பேஜ் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கப்பா. நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிட்டீங்கன்னா டயக்ராம் டிரா பண்ணியாச்சா? அடுத்தது இது பண்ணலாமா?
நோட் பண்ணிட்டீங்களாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Not sure. சரி, அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு வரோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய செகண்ட் மெத்தட், ஏரியா கால்குலேட்டட் பை மெத்தட் 2. ஸோ மெத்தட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ மெத்தட் 2 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஏரியா பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஏரியா பிரின்சிபல். ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் டிரா பண்ணிக்கிறேன். இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், y ஆக்சிஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் நீங்க டிரா பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்குது. நான் அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணும்போது சொல்றேன். எப்படி மெத்தட் 1 ஐடென்டிஃபை பண்றது, மெத்தட் 2 எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறத கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சொல்றேன். இப்போ இந்த மெத்தடை மட்டும் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பார்ப்போம். இப்போ எனக்கு ஏரியா கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த ரீஜியனுக்கு இடையில, இந்த லைனுக்கும் இந்த பேரபோலாக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இங்கே இந்த ரீஜியனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏரியா கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த ரெண்டு கர்வ்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டு கர்வ்ஸும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அங்க இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்றீங்க. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்துமே என்ன பண்றீங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டிரா பண்றீங்க. அப்படி நான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும்போது எனக்கு ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா அஃபெக்ட் ஆகல அப்படின்னா அது என்னோட மெத்தட் 2ல ஃபர்ஸ்ட் ஒன். தட் மீன்ஸ் ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். என்னது? ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். என்ன பண்ணிருக்கேன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் நான் டிரா பண்றேன். டிரா பண்ணும்போது அந்த பெர்பெண்டிகுலர் ஏரியாக்குள்ளேயே வரல. அப்படி வராம ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்னா அது ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதே இதுக்கு ரஃபா இந்த இடத்துல டிரா பண்றேன் பாருங்களேன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணுங்க. எப்படி வரும்? இப்படிதானே வரும். அதே போல இங்க டிரா பண்ணுங்க. இந்த லைன் பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும்போது இது ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணல. பட் இங்க பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும்போது என்னவாயிடுச்சு, ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுக்க கூடாது. பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும்போது அது அந்த ஏரியா ரீஜியனுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இது நம்ம தப்பு, நம்ம எடுத்திருக்கிறது. ஸோ அப்ப இன்னொரு ஆக்சிஸ்க்கு போயிடும். ஓகே, இப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் எடுக்கும்போது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லயுமே எனக்கு ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகல. ஸோ அதனால நான் ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்றேன். அதே இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கோங்க. இங்க வந்து நான் இப்ப பெர்பெண்டிகுலர் ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டிரா பண்றேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியா ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு என்ன பண்ணல, ஏரியாவை அஃபெக்ட் பண்ணல. அப்ப இது என்னது, எனக்கு ஏரியா பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஏரியா பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்க இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வழியா நீங்க டிரா பண்ணி பாருங்க பெர்பெண்டிகுலர். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வழியா டிரா பண்ணும்போது இந்த பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும்போது ஏரியாவை அஃபெக்ட் பண்ணல. பட் இங்க பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும்போது என்ன ஆகுது, ஏரியா அஃபெக்ட் ஆகுது. அதனாலதான் நான் இங்க ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கல. சரி, இப்ப இதுக்கு எப்படி மேம் ஏரியா கால்குலேட் பண்ணுது? ஏரியா ஈக்குவல் டு என்ன வந்துடும் தெரியுதாப்பா? இன்டெகிரல் ஆஃப், இப்ப இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் நான் பின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏ டு பி. இங்க பாருங்க என்னவா இருக்கு, எனக்கு இந்த ஏரியா வந்து எபோ எக்ஸ் ஆக்சிஸும் வருது, பிலோ எக்ஸ் ஆக்சிஸும் வருது. கரெக்டா? இன்டர்வல் எக்ஸ்ல தான் எனக்கு இன்டர்வல் இருக்கு. அப்ப எக்ஸ்ல இன்டர்வல் இருந்தா டிஎக்ஸ் எடுத்துக்கணும். எபோவும் வருது, பிலோவும் வருது. அப்ப என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். y1 மைனஸ் y2 இன்டூ dx எடுக்கணும். மேல உள்ளதோட இது, கீழே உள்ள ஃபங்க்ஷன் ரெண்டையும்
சப்ட்ராக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவோம். அதே இங்க ஏரியா அப்படின்னா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் a to b. இங்க எனக்கு லிமிட் எங்க வருது, a ல இருந்து b இங்க வருது, y ல வருது. y ல லிமிட் வந்துச்சுனாலே dy ன்னு எடுத்துக்கணும். இங்க dy வருதுன்னா இங்க என்ன வரும், x1 minus x2 into dy ன்னு வரும். இவ்வளவுதான்ப்பா ஃபார்முலா. இந்த லிமிட் எடுக்கிறோம்ல a to b, இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்க்கான இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் இந்த லிமிட். அதே போல இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய y வேல்யூஸ் தான் எனக்கு லிமிட்டா வரும். சம் கால்குலேட் பண்ணும்போது இன்னும் இந்த ஒவ்வொரு டேர்மே உங்களுக்கு டீடைலா புரியும். ஃபர்ஸ்ட் இத நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். என்னமா? ஆமா, இங்க மேலே இருக்கு கீழே வருதுல, ரெண்டு பார்ட்ல வருதுல்ல. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது ஒண்ணுல வந்திருக்கும், நமக்கு பிரச்சனை இல்ல. ஒண்ணு டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும் இல்ல அப்வர்ட்ஸ்ல இருக்கும், பிரச்சனை இல்ல. பட் இங்க ரெண்டுமே வருதா, அது வந்து எபோ பிலோங்கிறதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடோட முடிஞ்சிடும். இங்க எபோ பிலோ தான் பார்க்க கூடாது. ஓகே, சோ பட் இங்க எனக்கு மேல ரீஜன்லயும் வருது கீழே ரீஜன்லயும் வருது, அதனால நம்ம ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம். நான் அது சொல்றேன் ஏன் நம்ம சப்ட்ராக்ட் பண்றோங்கிறதெல்லாம் சம் வரும்போது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதை
சரி, அடுத்தது போலாமாப்பா? சம்குள்ள போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின். Find the area of the region bounded by the line y equal to 2x plus 5 and the parabola y equal to x square minus 2x. இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க கொஸ்டின். இப்போ இதுக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன சொல்லிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த லைன் அண்ட் த பாராபோலான்னு கொடுத்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. லைன் கொடுத்திருந்தாலே என்ன பண்ணணும்? கார்த்திகா ஜஸ்ட் நோட் பண்ணுங்கப்பா. ஒரு 2 minutes நான் இங்க 12th சம் மட்டும் கொடுத்துட்டு நாங்க வரேன். சரியா? ஓகே, லைன் கொடுத்திருந்தாலே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் x க்கு 0ன்னு போட்டு y வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்புறம் y க்கு 0 போட்டு x வேல்யூ கண்டுபிடிப்போம். சோ அது பண்ணிக்கலாமா? என்னது லைனுக்கான ஈக்குவேஷன்? என்னது? y equal to 2x plus 5. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? x க்கு 0ன்னு கொடுக்கிறேன். x க்கு 0ன்னு கொடுத்தா 2 into 0 0. அப்போ y equal to 5 ன்னு கிடைச்சிரும். அடுத்து y க்கு 0 கொடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 0 equal to 2x plus 5 ன்னு வரும். அப்போ plus 5 அந்த பக்கம் போச்சுன்னா minus 5. அப்ப x equal to minus 5 by 2 ன்னு கிடைக்கும். அப்ப என்ன வேல்யூ? minus 2.5 ன்னு கிடைச்சிரும். வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? y equal to x square minus 2x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இங்க இது பாராபோலா அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ என்ன பண்ண போறோம்? x க்கு தான் டிகிரி இருக்கு. சோ அப்ப நம்ம எங்க எங்க கட் ஆகுதுங்கற பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இது வந்து என்ன பண்ணும்? it cuts x axis at y equal to 0ங்கற பாயிண்ட்ல கட் ஆகும். அதே போல y axis x equal to 0ங்கற பாயிண்ட்ல கட் பண்ணும். சோ நான் ஃபர்ஸ்ட் at x equal to 0 எடுத்துக்கிறேன். சரி, at y equal to 0. அப்ப என்ன வந்துரும்? x square minus 2x equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். சோ அப்ப என்ன வந்துரும்? ரெண்டுல இருந்து x காமனா எடுத்துருங்க. அப்ப என்ன வந்துரும்? x minus 2 equal to 0. ரெண்டு ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, தனித்தனியா 0 பண்ணிக்கலாம். அப்ப x minus 2 equal to 0 ன்னு எடுத்தா x equal to 2 ன்னு கிடைச்சிரும். அப்ப இப்ப நான் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம்? டயகிராம்ஸ் டிரா பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன லைனுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு? 0,5. 0,5 னா எங்க வரும்? 0 1 2 3 4 5 இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? -2.5, 0 -1 -2 -2.5 னா இந்த இடத்துல வரும். அப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணனும். லைனுக்கான ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன வருது எனக்கு? x equal to 0 x equal to 2ங்கற பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணுங்க. x equal to 0 னா இந்த இடத்துல வரும். x equal to 2 னா 1 2. இந்த பாயிண்ட்ஸ்ல எனக்கு பாராபோலா கட் பண்ணுது. இப்ப டயகிராம் டிரா பண்ணா எப்படி வரும்? இப்படி கர்வ் கிடைச்சிருக்கும் நமக்கு. என்னமா? ஆமா, அப்வர்ட் பாராபோலா. ஏன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு தானே இருக்கு. x ஸ்கொயர் ஈக்குவல் டு y plus 2x தானே வருது.
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay னா என்ன அர்த்தம் நமக்கு? பேரபோலா ஓபன் அப்வர்ட்ஸ் தானே. அதனால ஓபன் அப்வர்ட்ஸ் டிரா பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ இந்த கர்வ்ஸ் எல்லாமே இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரபோலாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த லைனை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா இப்படி வரும்பா. ஆக்சுவலா பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கு. எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், மேம் ஆக்சுவலா இது எனக்கு கனெக்ட் ஆகணும் அதனால இப்படி டிரா பண்ணிருக்கேன். ஓகே சரி, இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட ஏரியா ஆஃப் ரீஜியன் பவுண்டட் பை லைன்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. லைனும் கர்வும் பவுண்ட் ஆகக்கூடியது. லைனும் கர்வும் எங்க பவுண்ட் ஆகுது? இந்த ரீஜியன்ல தான் எனக்கு லைனும் கர்வும் பவுண்ட் ஆகுது. அப்ப இதுதான் என்னுடைய ரீஜியன். இப்போ உங்களுக்கு டைப் 1 யூஸ் பண்ணுமா டைப் 2 யூஸ் பண்ணுமாங்கிற டவுட் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஏரியா பவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீஜியன் ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இதுல எனக்கு பவுண்டா இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைன், சோ இதுல பாருங்க, எனக்கு இந்த லைனுக்கான ஈக்குவேஷன்ல பாருங்க, போத் எக்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒய்யும் இன்வால்வ் ஆயிருக்கு. கரெக்டா? என்னது y ஈக்குவல் டு 2x + 5 தானே இதுக்கான ஈக்குவேஷன். இதுக்கான ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஓகேவா? சோ இப்ப அந்த பவுண்டா இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் அந்த அவுட்டர் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதுல செக் பண்ணும். சோ அதாவது போத் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கா, இல்ல எக்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணும். இல்ல எக்ஸ் ஆர் ஒய் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கானு. சோ ரெண்டு பக்கம் இருக்க கர்வ்லயுமே எக்ஸ் ஒய் இன்வால்வ் ஆயிருக்குன்னா மெத்தட் 2. ரெண்டோட அவுட்டர் ரீஜியன், அந்த ஏரியா பவுண்டா இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கர்வ்க்கான ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்குன்னா என்னோடது மெத்தட் 2. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ் ஒய் இன்வால்வ் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு ஒண்ணு எக்ஸ் இல்ல ஒய் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்குன்னா அது என்னோட மெத்தட் 1. அப்ப இது மெத்தட் 1 வருமா மெத்தட் 2 வருமா? மெத்தட் 2. ஏன்னா ரெண்டுமே எனக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே எனக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப என்ன வந்துரும்? எனக்கு மெத்தட் 2 வந்துரும். சோ இப்போ நம்ம இந்த இதை சால்வ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணி பாருங்க. இப்ப நான் எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிரா பண்றேன். எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்தும் எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணுங்க. ஏரியாவை அஃபெக்டே பண்ணல. சோ அப்ப இது என்னது? ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது தான் கரெக்ட். என்னது? ஏரியா based on x-axis. சோ அப்ப என்னோட இந்த லிமிட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் என்னென்னங்கறத கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்ஸும் இந்த பாயிண்ட் என்னென்னங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப என்ன வந்துரும்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல் டு 2x + 5 இருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு? y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2-ஐ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்ப என்ன வந்துரும்? எனக்கு x ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 2x + 5 வந்துரும். minus 2x இந்த பக்கம் plus 2x இந்த பக்கம் தான் minus 2x minus 2x minus 2x தான் minus 4x னு கிடைச்சிரும். plus 5 இந்த பக்கம் வரப்ப minus 5 equal to 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துரும்? x minus 5 into x plus 1 equal to 0 னு வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணா minus 5 வரும், ஆட் பண்ணா minus 4 வரும். அப்ப minus 5 1 எடுத்தா கரெக்டா இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்கேன். சோ அப்ப என்ன வந்துரும்? x equal to 5 னு வந்துரும், x equal to minus 1 னு வந்துரும். சோ இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? x equal to 5 னு எடுத்தா என்ன வந்துரும்? 2 into 5 10 10 plus 5 15 னு வந்துரும். y equal to 15 வந்துரும். அதே x equal to minus 1 எடுத்தோம்னா 2 into minus 1 minus 2 minus 2 plus 5 ங்கறப்ப y equal to 3 னு வந்துரும். அப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் என்னென்ன? பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர், ஏன்னா ரெண்டு பாயிண்ட்ல எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் என்னென்ன வந்துரும்? 5, 15 and then minus 1, 3. ஓகே சரி, இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? சோ ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்னோட இன்டர்வல் என்னது? எந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட்
இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ இருக்கு பாருங்க, அதுதான் என்னோட லிமிட் வரும். லிமிட் எப்பவுமே சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அப்ப -1 to 5 வரும். இதான் என்னோடது. சோ என்ன பார்த்தோம், y1 minus y2 into dx வந்துரும். சோ நமக்கு இது ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு பார்த்துக்கலாம். ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா டயக்ராம அப்ல இருந்து டவுன் போவாங்க. என்னது ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னா டயக்ராம மேல இருந்து கீழே வரணும். என்னமா ஃபார்முலாமா? ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம், இன்டெகிரல் ஆர் a to b y1 minus y2 into dx. இப்போ இந்த y1 எது y2 எதுங்கறத நம்ம சூஸ் பண்ணோம். சோ ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸா இருந்தா டயக்ராம மேல இருந்து கீழே அப்ரோச் பண்ணணும். என்ன பண்ணணும், டயக்ராம மேல இருந்து கீழே அப்ரோச் பண்ணணும். மேல இருந்து கீழே அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன கர்வ் வருதுன்னு பார்க்கணும். அதுதான் என்னுடைய y1. செகண்ட் என்ன வருதோ அதுதான் y2. இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, லைன் தான் இருக்கு. அப்ப இதுதான் என்னுடைய y1, இது என்னோட y2. புரியுதா? எதை y1 சூஸ் பண்ணு, எதை y2 சூஸ் பண்ணுங்கிறது புரியுதா? ஏரியா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னா மேல இருந்து கீழே வரணும். மேல இருந்து கீழே வரும்போது எந்த கர்வ் ஃபர்ஸ்டா இருக்கோ அதுல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய y வேல்யூ தான் எனக்கு y1. செகண்டா வரக்கூடிய கர்வ் y2, அந்த கர்வ்க்கான ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய y வேல்யூ தான் y2. புரியுதா? அதே ஏரியா பேஸ்ட் ஆன் y ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்ரோச் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்ரோச் பண்ணி எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த கர்வ்க்கான ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய x தான் என்னோட x1. செகண்டா வரக்கூடியதை x2 எடுத்துக்கணும். இவ்வளவுதான் நம்ம சூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? சோ அப்ப எனக்கு லைன் தான் இங்க வந்து என்னது y1. வேணா இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுக்கலாம். y1 வந்து எனக்கு லைன், y2 வந்து எனக்கு பாரபோலா. அப்ப என்ன வந்து இன்டெகிரல் ஆஃப் -1 to 5. சோ லைன்க்கான ஈக்குவேஷன் என்னது எனக்கு 2x plus 5. அப்போ 2x plus 5 minus y2 கான ஈக்குவேஷன் என்னது x square minus 2x minus 2x into dx தான் நம்மளோட. சோ ஜஸ்ட் இத டைரக்டா இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வரும் 2x plus 5 minus x square plus 2x into dx. So இத 2x plus 2x னா 4x னு இருக்கு. -1 to 5 2x plus 2x 4x plus 5 minus x square into dx னு இருக்கு. இத இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்றீங்களா நீங்க? இவ்வளவு சம்க்கு நான் ப்ரோசீட் பண்ணியாச்சு. இந்த சம்க்கு நீங்க இப்ப இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். நார்மல் இன்டகிரேஷன் தானே, பண்ணுங்க பாப்போம். क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றது புரியுது மேம். ஓகே மேம், நோட் பண்ணிக்கோ.
சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் மேம். என்ன ஆன்சர்மா வந்தது? 36 மேம். ஓகேமா, ஆன்சர் கரெக்ட் தான். சரியா? இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சதாப்பா? புரிஞ்சுது மேம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்ணா? இல்ல மேம். இல்ல. ஓகே. டேபிளுக்கு கிளியராப்பா? ஆமா மேம். ஓகேம்மா. சோ இன்னும் கொஞ்சம் சம்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்ல இருக்க சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அப்பனா உங்களுக்கு இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா தரோ ஆயிடும். ஏன்னா ஈஸியான சாப்டர். ஏன்னா இன்டகிரேஷன் இங்க எந்த கஷ்டமும் இல்ல. பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்குள்ள போவோம். ஓகேவா? சரி. இந்த வீக் சண்டே வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரல்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ நான் கொஸ்டின் அஸ் யூஷுவல் ஆப்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவாமா? ஓகே மேம். ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.